வாரத்தின் முதல் நாளே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். நானே ஒரு முறை வாசிக்கிறேன். எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22 24 வரைக்கும் நானே வாசிக்கிறேன். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். பாருங்க, நம்ம இடத்துல இருப்பது புதிய மனுஷனா பழைய மனுஷனா? அதான் கேள்வியே. எபேசு சபையினுடைய விசுவாசிகள் பழைய மனுஷன் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தரிச்சிருந்தாங்க. அப்ப அந்த பட்டணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எதை தரித்துக் கொள்ளுங்கள் சொல்ல பாருங்க, புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ற. புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வாக்கியம் நமக்கு என்ன செய்யுதுன்னா தெளிவா போதிக்குது இல்லைங்களா? பாருங்க, நான் பார்க்க போகிற சத்தியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய மனுஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது மாம்சத்தின் கிரியைகள், நிறைய கிரியைகள்லாம் இருக்குது. கலாத்தியர் புத்தகத்தை நீங்க வாசித்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்துல மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன்னு சொல்லுவார். பாருங்க, யாரெல்லாம் அந்த மாம்சத்தின் கிரியைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா பழைய மனுஷனா இருக்கிறாங்க. ஆவியின் கனியை பத்தி பேசுவார் கலாத்தியர்ல. யாரெல்லாம் ஆவியின் கனியை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க? புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களாக என்ன செய்வாங்க? இருப்பாங்க. நல்லா கவனிங்க. இந்த பழைய மனுஷன் சொல்லும் பொழுது மாம்சத்தின் கிரியைகள் நிறைய இருக்கு. நான் பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாளில் நான் பொய்யை பத்தி என்ன செய்ய போறேங்க, நம்ம பார்க்க போறோம். பாருங்க, பொய்யை பத்தி நாம ஏன் பார்க்கணும்? காரணம் என்ன? இருக்கிற பாவத்திலே நம்ம அதிகமாய் செய்யக்கூடிய பாவம் எதுன்னா அது பொய் தான். மாம்சத்துல விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விவகாரம் நிறைய சொல்லிட்டே போவாரு. ஆனா சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சர்வ சாதாரணமா செய்யக்கூடிய பாவம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பொய் சொல்றது தான். ஏற்கனவே சத்தியத்தை நம்ம பார்த்துக்கிறோம். ஏன் நம்ம மறுபடியும் பார்க்குறோம்னா, மறுபடியும் சத்தியங்களை நம்ம என்ன செய்யணுங்க, ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். சாத்தான் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரியலான்னு சொல்ற. நீங்க ஆதாம் ஏவாளை பாருங்க, எவ்வளவு மீறுதல் பண்ணாங்க. ஏவாள் தேவனுடைய பிரமாணத்தை மீறுறாங்க, வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டால். ஏதேன் தோட்டத்துட்டு அவங்க என்ன செய்யப்பட்டாங்க? துரத்தப்பட்டாங்க இல்லைங்களா? அப்ப ஏதோ ஒரு பாவம், 2 பாவம், 3 பாவம் தேவன் கணக்குல வச்சுக்கிறாரா? அல்லது எந்த பாவம் செஞ்சாலும் தேவன் கணக்குல வைக்கிறாரா? எந்த பாவம் செய்தாலும் தேவன் எதில் வைப்பாருங்க? கணக்குல வச்சுக்குவார். நான் பாவம் செய்கின்ற பொழுது பிரமாணத்தை நம்ம என்ன செய்யறோம்? மீறுகிறோம். அப்ப பொய் சொல்லாதீங்கன்னு தேவன் சொல்லும் போது அது நமக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அப்படி பொய் சொல்லும் பொழுது பிரமாணத்தை என்ன பண்றோங்க? மீறுறோம். நல்லா கவனிங்க. சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க பாருங்க, ஸ்கூலுக்கு போகக்கூடிய பிள்ளைகள், குழந்தைகள், அவங்க கூட அடிக்கு பயந்துக்கிட்டு என்ன செய்வாங்க? பொய் சொல்லுவாங்க. அப்ப பொய்ங்கிறது ஏதோ பெரியவங்க தான் பேசுவாங்க, உலகத்தார் தான் பேசுவாங்க, அல்லது கிறிஸ்தவர்கள் மாத்திரம் தான் பேசுவாங்கன்னு இருக்குது. எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாம் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நம்ம யார்கிட்ட மெய் பேசணும்? மெய்யை யார்கிட்ட பேசணுங்க? வசனத்துல பாருங்க, யார் கூட பேசணுமா? ஒருவருக்கொருவர் அவயவங்கள். நாம் எல்லோருமே கிறிஸ்துவின் அவயவங்களாக இருக்கிறோம். அப்ப நமக்குள்ளே நாம் உண்மையை பேசலைன்னு சொன்னா அப்போ பிரசாதிகள்கிட்ட உலகத்தாட்டம் எப்படி உண்மை பேசுவோம்? நம்மளே என்னவா இருக்கிறோம்? கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அவயவங்களா இருக்கிறோம். அப்ப நமக்குள்ளே உண்மை என்பது இல்லைன்னா, நாம் பொய் பேசக்கூடியவங்களா இருப்போம்னா அப்ப உலகத்தாட்ட எப்படி இருப்போம் நம்ம? அப்ப இந்த வேத வாக்கியத்தை தான் சொல்றாரு, அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறபடியால் எதை கலைந்து போட வேண்டும்? பொய்யை ஏன் கலைந்து போடணும்? ஏன்னா அது பழைய மனுஷன். பொய் மாத்திரமல்ல, மாம்சத்தின் கிரியைகள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் யார் செய்யறாங்களோ அவங்க எல்லாருமே எதை அணிஞ்சுக்கிறாங்க? பழைய மனுஷன். அவர் சொல்ல பாருங்க, புதிய மனுஷனே. அந்த புதிய மனுஷன் எப்படிப்பட்டவன்? 24ஆம் வசனத்துல, எபேசியர் 4:24, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும். அந்த புதிய மனுஷன் எப்படி இருப்பான்? மெய்யான
நீதி உள்ளவனா. தேவன் சொல்ற மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். அப்ப தேவனுடைய சாயல் என்ன? அதான புதிய மனுஷன். அப்ப தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? இல்ல என்ன ஆகும்? புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரான்னு கேட்கிறார். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல அப்படின்னா மனிதன்னா பொய் தான் பேசுவானா அப்படின்னு சொல்ல வர்றாரு. பாருங்க, தேவன் பொய் சொல்ல மாட்டான்னு அவர் சொல்ல வர்ற. நாம் யாருடைய சாயல்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய சாயல். அப்ப தேவன் பொய் சொல்ல மாட்டார்னா நாமும் என்ன சொல்லக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. நம்ம ஏன் பொய் சொல்றோம்? பாருங்க, பொய் சொன்னா அதற்கான விளைவுகளை நம்ம சந்திச்சாகும். நீங்க உண்மையை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன ஆகும்? இப்ப உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட நீங்க பேசிட்டீங்க, உங்க மனைவியோ கணவனோ கேட்குறாங்க, அந்த விஷயம் அவருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? பொய் சொல்லுவோம். ஏன் பொய் சொல்லுவோம்? உண்மையை நான் சொன்னோம்னா என்ன ஆகும்? என் கணவனுக்கு பிடிக்காத, மனைவிக்கு பிடிக்காத ஒருத்தர் நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன வருங்க? கோபம் வரும், சண்டை வந்துடும். அப்ப இந்த சண்டை வரக்கூடாது என்பதற்காக நம்ம என்ன சொல்லிடுவோம்? பாருங்க, இந்த உலகம் அது என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்தவ உலகம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன பொய்யெல்லாம் பேசலாம், இதுக்கு பேர் வெள்ளை பொய் அப்படின்றாங்க. என்ன பொய்ங்க அது? அந்த பொய்யில எந்த பாதிப்புமே இருக்காது. நீங்க ஒரு பக்கம் நீங்க வேலை பாக்குறீங்க, வீட்டுல இருந்து தாமதமா போறீங்க, வீட்டுல இருந்து கிளம்பும்போது தாமதமா போயிட்டீங்க, அங்க போய் கேட்கறாங்க, உங்களுடைய பாஸ் கேட்கறாங்க, முதலாளி கேட்கறாங்க, ஏன் லேட்டா வந்தீங்கன்னு. அப்ப வீட்டுல காலை எந்திரிக்கும் போது லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோமா? நம்ம என்ன சொல்லுவோம்? டிராபிக் ஆயிடுச்சு, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. ஏன்னா உண்மையை சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், நான் காலையில நான் எழுந்திருக்கும் போதே ரொம்ப லேட்டா தான் எந்திரிச்சேன் அப்படின்னு சொன்னோம்னா ஓனர் என்ன சொல்லுவாரு? அப்ப அவர் நம்மை திட்டக்கூடாது என்பதற்காக நம்ம என்ன செய்யறோம்? பொய் சொல்றோம். பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? பயத்துல பொய் சொல்றாங்க. நாமும் நிறைய நேரங்கள்ல பிரச்சனைகளில் சிக்கி கொள்ள கூடாது என்பதற்காக என்ன செய்யறாங்க? பொய் சொல்றோம். அப்ப பொய் சொல்றவங்க எப்படி இருக்கிறாங்க? ஒரு பிரச்சனையை எதிர்த்து நிக்க முடியல, அப்ப நிற்க முடியாதவர்கள் எப்படி இருப்பாங்க? அவங்க கோழைகளா தான் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? கோழைகள். ஏன்னா தைரியம் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? எந்த பிரச்சனை வந்தாலும் உண்மைதான் சொல்லுவாங்க. அப்ப அந்த பிரச்சனை தப்பிக்க நினைக்கும் போது நம்ம என்ன செய்யறோங்க? பயப்படுறோம். சங்கீத புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 35ஆம் வசனம் பாருங்க. ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். தேவன் தன்னை பற்றி அவர் சொல்லிட்டே இருக்கிறார். இதெல்லாம் தேவனுடைய சுபாவங்கள், அன்பின் சுபாவங்கள் எல்லாமே. தேவன் ஒருபோதும் என்ன சொல்ல மாட்டாருங்க? அவர் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டார். இன்னொரு வசனம் பாருங்க, தீத்து புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்கு தத்துவம் பண்ணி. அப்படி தேவன் எப்படிப்பட்ட தேவன்? பொய்யுரையாத தேவன். இப்ப நேற்றைக்கு நம்ம எவ்வளவு பொய் சொல்லிக்கிறோம்? கணவன் இடத்திலே, மனைவி இடத்திலே, பிள்ளைகள் இடத்திலே, பிள்ளைகள் பெற்றோர் இடத்திலே, நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, நமக்கு நெருங்கின இடத்துல எவ்வளவு பொய் சொல்லிக்கிறோம்? நம்ம நினைக்கிறோம் சின்ன சின்ன பொய் தான் நினைக்கிறோம். சின்ன சின்ன பொய் தானே, என்னவோ அவ்வளவு இப்படி பாவமாயிர போகுது. தேவன் பாவத்தை பரிசுத்தமா எடுப்பாரா அல்லது பாவத்தை பாவமா தான் எடுப்பாரா? பாவத்தை பாவமா தான் எடுப்பார். நீங்கள் மெய்யை பேசணும் என்பது தேவன் நமக்கு கொடுத்த இலக்கு. அந்த இலக்கை நாம் தவறு விடுகின்ற பொழுது நம்ம என்ன ஆகிறோம்? பாவம் செய்கிறோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. மெய்சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான், வஞ்சனைக்காரனோ பொய்களை ஊதுகிறான். பொய்களை ஊதுறான் என்ன அர்த்தம்? தொடர்ந்து பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அவனா யாராதான் இருப்பான்? வஞ்சிக்கிறவன். அவனா யாருங்க? வஞ்சிக்கிறவனா தான் இருப்பான். இந்த வேத வாக்கியத்துல மெய்சாட்சி சொல்லுகிறவன், உண்மை ஒருத்தன் பேசுறான்னா அவன் உயிர்களை ரட்சிக்கிறான்னு சொல்றாரு. நீதிமன்றத்துல வழக்குல வரும்போது பொய் சாட்சி கொண்டு தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? பணத்தை வாங்கிட்டு என்ன செய்வாங்க? பொய் சாட்சி சொல்லுவாங்க. அப்ப பொய் சாட்சி சொல்லுகின்ற பொழுது நீதிமான்கள் என்ன செய்யப்படுறாங்க?
தண்டிக்கப்படுறாங்க இல்லைங்களா? நாபோத் இருக்கார் இல்லைங்களா? நாபோத், பழைய ஏற்பாட்டில் ஆகாப், ஏசபேல். நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை கேட்கறாங்க, அவர் தரல. பொய் சாட்சியை கொண்டு வந்து அவர் என்ன பண்ணிட்டாங்க? கொண்டு போட்டாங்க. பொய் சாட்சிக்காரன் என்ன செய்வான்? மனுஷர்களை கொண்டுதான் போடுவான். நீதிமொழிகள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும். அதாவது இந்த பொய் நாவுனால பணத்தை சம்பாதிக்கிறாங்க இல்லைங்களா? பொய் பேசி பணம் சம்பாதிக்கிறாங்க பாருங்க. அவங்க சம்பாதிக்கிற பணமெல்லாம் எப்படிதான் இருக்குங்க? சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும். தாவீது ஒரு பக்கம் சிக்கிட்டாரு, சுத்தி சவுல் வளைச்சிட்டாரு. எப்படி இருக்கும்? சாவை விடுகிற சுவாசம் போல் இருக்கும். உயிர் போற மாதிரி இருக்கும். எந்த நேரம் கொல்லப்படலாம். உண்மை பேசிட்டா பயப்பட வேண்டிய அவசியம் இருக்குதா? நீங்க ஒரு பொய் சொன்னீங்கன்னா அந்த பொய்யை மடக்கி இன்னொரு பொய் சொல்லணும், அந்த பொய்யை மடக்கி இன்னொரு பொய் சொல்லணும். உண்மையை சொன்னீங்கன்னா அதுல நினைச்சு. ஏசாயா புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. அந்த கடைசி பகுதியை பாருங்க. நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி. நிறைய பேருக்கு என்னதான் அடைக்கலமா இருக்குது? பொய்யை என்னமா வச்சுக்கிறாங்க? பாதுகாப்பா வச்சுக்கிறான். பொய்யை பாதுகாப்பா வச்சுக்கிறதா அவன் நினைச்சுக்கிறான். பொய் தான் நமக்கு அடைக்கலன்னு நினைக்கிறான். என்னைக்காவது உண்மை தெரிய வரும்பொழுது அவங்க என்ன ஆவாங்க? வெட்கப்பட்டு போவாங்க. நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி. அப்ப நிறைய கிறிஸ்தவர்கள் எப்படிதான் இருக்கிறாங்க? பொய் தான் தங்களுக்கு என்ன வச்சுக்கிறாங்க? அடைக்கலமும் வச்சுக்கிறாங்க. எரேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். நம்முடைய நாவு அத வில்லு மாதிரி வளைக்கிறாங்க. எதுக்கு அப்படி வளைக்கிறாங்க? பொய் பேசுவதற்கு. அப்புறம் என்ன அர்த்தம்? அந்த வாயு எப்போது என்னதான் பேசுங்க? பொய் தான் பேசும். ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? நாக்க பொய் பேசுவதற்கு தங்களை என்ன பண்ணிக்கிட்டாங்க? அவங்க பழக்கப்படுத்திக்கிட்டாங்க. அதான் சொல்றாரு, அவர்கள் பொய்யை பிரயோகிக்கத்தக்கதாக தங்கள் நாவாகிய வில்லை என்ன செய்யறாங்களாம்? வளைக்கிறார்கள். இதெல்லாம் என்ன? பழைய மனுஷன். பொய் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அது மிகவும் ஆபத்தானது. நீங்களா பொய்யே சொல்ல மாட்டீங்களான்னு கேட்பான். பொய் சொல்லக்கூடாது என்பதற்காக தேவன் இதை கொடுக்கிறாருங்க, பிரமாணத்தை கொடுக்கிறார். பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியுமா? தேவனுடைய பரிசுத்தவான்கள் பூமியில வாழ முடியுமா? வாழவே முடியாது. எரேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவனை ஏய்க்கிறார்கள். பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள். அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். தேவன் எல்லாத்தையும் பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறாரு. தேவன் சொல்ல பாருங்க, அவங்க மெய்ய பேசுறதே இல்லைன்ற. மனுஷனோட இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தேவன் அறிஞ்சுக்கிறாரு. யோசனைகள், சிந்தைகள் எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிறாரு. அறிஞ்சுக்கிறதுனால கொரிந்தியர்ல சொல்றாரு, நியாய தீர்ப்பினாலே இருதயத்தின் அந்தரங்களை என்ன ஆயிருங்க? வெளியரங்கமாகுன்றாரு. நம்ம இருதயத்துல எதெல்லாம் மறைச்சு வச்சுக்கிறோமோ, யாருக்குமே தெரியாம மறைச்சு வச்சுக்கிறோமோ, எல்லாமே நியாய தீர்ப்பினால் என்ன செய்வார்? எல்லாத்தையுமே வெளிப்படுத்துவார். ஒரு பாவம் செய்யறேன்னா அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டுட்டோம்னா தேவன் இதை பார்த்து என்ன பண்ணிடுவாருங்க? மன்னிச்சிடுவார். ஆனால் தொடர்ந்து அந்த பாவத்தில் நிலை கொண்டிருக்கும் போது இந்த பாவம் யாருக்குமே தெரியாது நம்ம நினைப்போம். தேவன் எல்லாத்தையும் எதுல வச்சிருப்பாரு? கணக்குல. நியாய தீர்ப்பினால் எல்லாத்தையும் என்ன செய்வாருங்க? வெளியே கொண்டு வருவார். நீதிமொழிகள் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தேவனிடத்துல ஜெபிக்கிறார். எனக்கு எது வேணான்றாரு? இந்த மாயையான காரியமும் வேணாம். அடுத்தவர் சொல்றாரு பாத்தீங்களா, பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். அப்ப தேவனிடத்துல நம்ம என்ன செய்யணும்? நான் பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லி தேவன் என்ன பண்ணணுங்க? ஜெபிக்கணும். தேவனுடைய உதவி இல்லாமல் நாம் பாவத்தை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்திருளானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். பாருங்க, இந்த வேத வாக்கியத்தினால கவனிங்களேன். இருதயத்துல என்ன இருக்குன்னா, கசப்பான வைராக்கியம் இருக்கு, விரோதம் இருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் தேவனுடைய சத்தியத்தின் தான் நடக்கிறேன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப தேவன் சொல்றாரு, அவங்க என்ன சொல்றாங்க?
சத்தியத்துக்கு விரோதம் என்ன சொல்றாங்க? பொய் தான் சொல்றாங்க. நல்லா கவனிங்க. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியம் இருக்கு, விரோதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் கர்த்தருடைய வசனத்தின்படிதான் நடக்கிறேன்னு வெளியே சொல்லிக்கிறான். அப்படி சொல்லும் போது அவங்க என்னதான் சொல்றாங்க? சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்கிறார்கள். இருதயத்திலே கசப்பான வைராகியம் இருக்கக்கூடாது, விரோதம் இருக்கக்கூடாது. அவங்க சத்தியத்தில் நடக்கும்போது மெய்யாகவே சத்தியத்தில் நடப்பாங்க. ஆனா இது ரெண்டும் அவங்களுக்குள்ள இருக்கு. ஆனா என்ன சொல்லிக்கிறாங்க? நாங்கள் கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. தேவன் அவங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் ஒரு பொய்யர்ன்ற. என்ன சொல்றாருங்க? நீங்கள் ஒரு பொய்யர். சத்தியத்துக்கு விரோதமா என்ன சொல்றீங்க? பொய் சொல்றீங்க. இந்த சத்தியங்கள்லாம் கேட்கும்போது நம்ம என்ன யோசிக்கிறோம்? பொய் சொல்லாமலாம் வாழ முடியுமா? அப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும், ஏன் இதெல்லாம் நம்ம கத்துக்கணும்? ஏன்னா பழைய மனுஷனை நம்ம கழிந்து போட வேண்டும். நாம் பழைய மனுஷனாகிய பொய்யை நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க? தரித்து கொண்டு இருக்கிறோம். அந்த பழைய மனுஷனை நம்ம களைந்து போட்டு மெய்யை பேசக்கூடிய புதிய மனுஷனை நாம் என்ன செய்யணும்? தரித்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன காரியங்களை என்ன பண்ணக்கூடாதுங்க? பொய் சொல்லக்கூடாது. ஒரு வீட்டுக்கு போறோம், சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. வீட்டில் சாப்பிடாம தான் போயிருக்கோம், சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லுவோம். அது கூட என்னதான்? பொய் தான். தண்ணி குடிங்கன்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணி அது ஃபில்டர் வாட்டர் என்னமோ நமக்கு தெரியாது. நம்ம என்ன சொல்லுவோம்? வீட்டில் தண்ணி குடிச்சிட்டு, இந்த வீட்டில் தண்ணி குடிச்சிருக்க மாட்டோம். டீ அவங்க போகிற டீ நமக்கு பிடிக்காது, அப்போ டீ குடிங்கன்னு சொல்லுவோம். நம்ம என்ன சொல்லுவோம்? டீ எனக்கு வேண்டாங்க, வீட்டை என்ன பண்ணிட்டேன், குடிச்சிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் என்னதான்? பொய் தான். சின்ன சின்ன காரியங்கள் தான். அப்போ நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய எல்லா வார்த்தைகளும் அது மெய்யான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். பயப்படுறவங்க தான் என்ன சொல்லுவாங்க? பொய் சொல்லுவாங்க. தைரியம் உள்ளவர்கள் என்ன சொல்ல மாட்டாங்க? பொய் சொல்ல மாட்டாங்க. ஏன்? எந்த பிரச்சனை வந்தாலும் அவன் என்ன செய்ய முடியுங்க? தைரியமாய் எதிர்கொள்ள முடியும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 21 பாருங்க. சத்தியத்தை நீங்கள் அறியாதினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதியிருக்க. தேவனுடைய சத்தியத்துல ஏதாவது பொய் இருக்கா? எந்த பொய்யுமே இல்லை. தேவன் சத்தியம் உள்ளவர், அவர் மெய்யானவர். தேவன் பொய் சொல்லவே மாட்டார். அவர் கொடுத்த பிரமாணம் எப்படிப்பட்டது? அந்த சத்தியத்துல ஒரு பொய் கூட இல்லை. நல்லா கவனிங்க. தேவன் புதிய ஏற்பாட்டுல அருமையும் மேன்மையான வாக்குத்தத்தங்கள் என்ன பண்ணிக்கிறாருங்க? வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறார். அதெல்லாம் பொய்யா? ஏதோ ஒன்னாவது பொய்யா இருக்கா? எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்வாருங்க? நிறைவேற்றுவார். தேவனுடைய சத்தியத்துல எதுவுமே என்ன கிடையாது? பொய். அப்ப தேவனுடைய சத்தியத்தை பின்பற்றக்கூடிய நாம் எப்படி இருக்கணும்? மெய்யானவர்களாக, உண்மையுள்ளவர்களாக நம்ம என்ன பண்ணணுங்க? இருக்க வேண்டும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லியவர்களா இருப்போம். அப்ப சத்தியத்தின்படி நம்ம நடக்கலைன்னா நம்ம என்னதான் சொல்றோம்? பொய். எவ்வளோ சத்தியம் நம்ம கேட்டிருக்கோம் இல்லைங்களா? அந்த சத்தியத்தின்படி நடக்காம நம்ம இருக்கும்போது நம்ம என்னதான் சொல்றோம்? தேவன்கிட்ட பொய் தான் சொல்றோம். மனுஷன்ட்ட என்னதான் சொல்றோம்? பொய் தான் சொல்றோம். நம்முடைய இருதயத்துல எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது என்பது தேவன் என்ன பண்ணிக்கிறாருங்க? அறிஞ்சுக்கிறார். நமக்கும் தேவனுக்கும் அது நல்லாவே தெரியும். ஆனா வெளியே என்ன செய்வோம்? ஒரு மாயமானமான வாழ்க்கை வாழ்வோம். பாருங்க, அப்படிப்பட்டவர்கள் எல்லோருமே எப்படிதான் இருப்பாங்க? பொய்யர்களா தான் இருப்பாங்க. நாம் எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்னதான் சொல்லணும்? உண்மைதான் சொல்லணும். 12ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் பாருங்க. 2:3. அவரவர் தங்கள் தோழரோடு பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். பாருங்க, நண்பர்கள்ட்ட அவங்க என்ன பேசுறாங்களாமா? பொய் தான் பேசுறாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய சபையில யார் இருக்காங்க? சிநேகிதர்கள் கர்த்தருடைய சபையில தான் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பொய் பேசும்போது தேவன் அதெல்லாம் பார்க்கிறாரு, அதெல்லாம் பார்க்கிறாரு. 3ஆம் வசனம் பாருங்க. இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர். நாவல பொய் மாத்திரமல்ல, நாவல எதையும் பேசுறாங்களாமா? பெருமை பேசுறாங்களாம். அப்ப தேவன் சொல்றாரு, அந்த நாவை கர்த்தர் என்ன பண்ணிடுவாங்க? இப்ப சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, உன் நாக்கு அப்படியே அறுத்துன்னு வாங்கல. ஏன் அவ்வளவு கோவப்படுறாங்க? அப்ப தேவன் எவ்வளவு கோவப்படுறாரு பாத்தீங்களா? அந்த இச்சகம் பேசுறவன், பெருமையா இருக்கிறவங்களை பார்த்து சொல்றாரு, அவன் நாக்கை என்ன பண்ணிடுவேன்றாரு? அறுத்து போட்டுருவேன்றாரு.
அப்ப எந்த அளவுக்கு அந்த பொய் பேசக்கூடியவர்கள், பெருமை பேசக்கூடியவர்கள் மேல தேவன் எவ்வளவு கோபம் உடையவரா இருக்கிறார் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? தாழ்மையானவங்களாக இருக்கணும். சங்கீத புஸ்தகம் 5ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் பாருங்க. பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். பொய் பேசுறவங்க அழிஞ்சுதான் போவாங்கன்றார். அவங்களை அழிச்சிருவேன் தேவன் சொல்ற. இது சத்தியமா இல்லைங்களா? தேவனுடைய சத்தியத்தில் ஒரு பொய்யும், இது சத்தியம்தான். நீதிமொழிகள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். இது யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் சொல்றாரு, பொய் பேசுகிறவன் நாசமடைவான். யாராவது பார்த்து நீ நாசமா போயிடுவான்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்குங்க? எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? நம்மளை பார்த்து சொல்றாங்க நீ நாசமா போயிடுவான், தாங்க முடியாது. தேவன் சொல்றாரு, பொய் பேசுறவங்க நாசமா போயிடுவாங்கன்றாரு. அந்த வார்த்தை கேட்கும்போது நமக்கு பயம் வரணுமா இல்லைங்களா? மற்றவங்க சொல்லும் போது நாசமா போயிடும் சொல்லும்போது நம்ம பயப்படுறோம். ஐயோ, என்ன இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்றாருன்னு. தேவன் சொல்றாரு, நீ பொய் பேசணும் நாசமா போயிடும்ன்றாரு. அப்ப தேவன் எந்த அளவுக்கு பொய்யை வெறுக்கிறாரு. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. பொய் சாட்சி சொல்றவனா இருந்தாலும் சரி, பொய்களை பேசுறவனா இருந்தாலும் சரி, யாரும் ஆக்கினைக்கு என்ன செய்ய முடியாதுங்க, தப்பித்துக் கொள்ள முடியாது. நான் வெள்ளை பொய் தாங்க பேசுறேன். அந்த பொய்யினால யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அவங்களும் ஆக்கினை தப்பிக்க முடியுமா? ஆக்கினைக்கு தப்பித்து கொள்ள முடியாது. சங்கீத புஸ்தகம் 12ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்வோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். நிறைய எப்படி இருக்கிறாங்க வசனத்துல? நாவுகளால் மேற்கொள்றாங்க. அதாவது சில பேர் நம்ம பேசில மேற்கொள்ளவே முடியாது. ஏன்? காரணம் என்னங்க? சில இடத்தில் நம்ம பேசி என்ன செய்ய முடியாதுங்க, அவங்களெல்லாம் மேற்கொள்ளலாம் முடியாது. தேவனே சொல்ல பாருங்க, அவங்க சொல்றாங்க எங்கள் நாவுகளால் மேற்கொள்வோம். நான் பேச ஆரம்பிச்சுன்னா எல்லாரும் என்ன செஞ்சுக்குவாங்க, வாய மூடிக்குவாங்கன்றாங்க. அவங்க தங்கள் நாக்கு அப்படி பழக்கப்படுத்திக்கிறாங்க இல்லைங்களா? நாவுகளால் மேற்கொள்வோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது. எங்களுக்கு தேவனே கிடையாது. என்னுடைய உதடு நான் பேசுவேன்றான், என்னுடைய வாய் நான் பேசுவேன்றான். யார் எங்களுக்கு ஆண்டவன்? யார் எங்களை ஆள முடியாது. எங்க வாய் என்ன செய்யுது, எங்களை ஆளுதுன்றாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்க? இவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. தேவன் சொல்றாரு, அப்படிப்பட்ட நாவுகளை கர்த்தர் என்ன செய்வார்? 12:3 சங்கீதம் அறுத்து போட்டுருவென்று. நான் பேசக்கூடிய வீணான வார்த்தைகள் யாவையும் பொறுத்து நியாய தீர்ப்பினால் என்ன கொடுக்கணுங்க? கணக்கு கொடுக்கணும். எந்த அளவுக்கு வாயில கடிவாளம் போட்டுக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்முடைய வார்த்தைகளை அடக்கிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு எப்படிப்பட்டது நல்லது. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 11-12 பாருங்க. நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். என் நாமத்தை கொண்டு பொய் ஆணை இடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். நான் கர்த்தர். நான் என்ன கொடுக்குறேன்? கட்டளை கொடுக்குறேன். நான் உங்களுடைய சிருஷ்டிகர். நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமாமா? கர்த்தர் சொல்றேன், ஒருவருக்கு ஒரு என்ன சொல்லக்கூடாது. இதுதான் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் பிரமாணத்தில் இதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்லக்கூடாதுங்க, பொய் சொல்லக்கூடாது. அவர்கள் எப்போது எதான் பேசணும்? உண்மைதான் பேசணும். பொய்யான இடுறாங்கன்னா அவங்க தேவனுடைய நாமத்தை என்ன செய்யறாங்க? பரிசுத்த குலைச்சல் ஆக்குறாங்க. தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குறானா தேவன் சும்மா விட்டுருவாரு? நிச்சயமா விடவே மாட்டார். நிறைய பேர் சொல்றாங்க, எவ்வளவு பெரிய ஒரு ஆபிரகாம், விசுவாசத்துக்கு அவர் தாங்க தகப்பன், அவரெல்லாம் பொய் சொல்லலையா? நிறைய பேர் தான் கேட்கிறாங்க. ஒருத்தர் அப்படிதான் பேசுங்க, விசுவாசத்துக்கு தகப்பனே பொய் சொல்றாருங்க, நான் பொய் சொன்னா என்ன பிரச்சனைன்னு கேட்கிறான். உண்மையில ஆபிரகாம் பொய் சொன்னாரு. வாசிக்கலாம் பாருங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 13 பாருங்க. ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் என்னாலே உன் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றார். ஆபிரகாம் சொல்றார் மனைவிட்ட, நான் உன் நிமித்தமாக உயிர் பிழைக்கணும். இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் எப்படிப்பட்டவங்க? ரொம்ப மோசமானவங்க. அதாவது ஒரு ஸ்திரீ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்திரீ அவங்களுக்கு பிடிக்குதுன்னா கணவனை கொண்டு என்ன பண்ணிடுவாங்க? எடுத்துக்குவாங்க.
அதே வந்து அந்த ஸ்திரீ தன்னுடைய சகோதரனோடு இருக்கிறாங்கன்னா சகோதரனுக்கு என்ன கொடுப்பாங்க? வெகுமதிகளை கொடுத்துட்டு அந்த ஸ்திரீ என்ன பண்ணிக்குவாங்க? எடுத்துக்குவாங்க. அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, நீ என்ன செய்யணும்? சகோதரன் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா, ஆபிரகாம் வந்து பொய் சொல்றாரு. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 12-13 பாருங்க. அவள் என் சகோதரி என்பது மெய்தான். ஆபிரகாம் பொய் சொன்னாரு, உண்மை சொன்னாரா? ஆபிரகாம் உண்மைதான் சொல்றாரு. அவள் என் சகோதரி என்பது மெய்தான். அவள் என் தகப்பனுக்கு குமார்த்தி, என் தாய்க்கு குமார்த்தி அல்ல. அவள் எனக்கு மனைவியானாள். அவள் என் சகோதரிங்கிறது மெய்தான். அது உண்மையா இல்லைங்களா? ஆபிரகாம் பொய்யா சொன்னாரு? எல்லாருக்கும் எல்லா உண்மைகளையும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்க? ஒருத்தர் கேட்கிறாரு, உங்களுடைய பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்குங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடைய சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு கேட்கிறாரு. இதெல்லாம் சொல்லணும் அவசியம் இருக்கா நமக்கு? ஐயோ ஒரு கேட்டாரு, நம்ம உண்மையதான் சொல்லணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? அது உனக்கு அறிவிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எல்லாருக்கும் எல்லா உண்மைகளையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆபிரகாம் பாதி உண்மை சொன்னாராம், பாதி பொய் பேசினாராம். அது எப்படிங்க பாதி உண்மை பாதி பொய் எப்படி இருக்கும்? வேத வாக்கியம் தெளிவா சொல்லுது, அவர் என்னுடைய சகோதரின்னு சொல்றார். அவருடைய மனைவியா? அவருடைய மனைவிதான் அவங்க. அப்ப யாருக்கு என்ன சொல்ல வேண்டும் என்பதை யார் அறிந்திருந்தா? அவருக்கும் அறிந்திருந்தார். 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாமா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பெத்லெகேம் ஆகிய ஈசாயின் இடத்தில் உன்னை அனுப்புவேன். அவன் குமாரில் ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடு கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி, நீ போய் ஈசாயின் மகன் என்ன செய்ய, ராஜாவாக என்ன செய்ய, அபிஷேகம் பண்ணுன்ற. சாமுவேல் சொல்றாரு, நான் அபிஷேகம் பண்ண போகணும் தெரிஞ்சதுன்னா சவுல் என்ன பண்ணிடுவார், என்னைய கொண்டு போட்டுருவாருன்று. அப்ப தேவன் சொல்றாரு, உன் கையோட எதை கொண்டு போ? காளையை கொண்டு போ. கேட்டா பலி செலுத்த வந்தேன்னு சொல்லுன்ற. அப்ப தேவன் வந்து சாமுவேலுக்கு பொய் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. எல்லாருக்கும் எல்லா உண்மைகளையும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சவுல் கேட்டா சாமுவேல் என்ன சொல்லணும்? பலியிட வந்தேன். தேவன் தான் சொல்றாரு. கேட்டா நீ என்ன சொல்லு? பலியிட வந்தேன். தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் என்னதான் பேசணும்? உண்மையை தான் பேசணும். சரிங்களா? எல்லா இடத்திலும் எல்லா உண்மைகளையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? பொய் சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். எல்லா இடத்துல எல்லா உண்மைகளையும் சொல்லக்கூடாது. அதே வேளையில என்ன சொல்லக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. சரிங்களா? யோபு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்க. யோபு பொய் சொல்லிக்காரன்னு பாருங்களேன். இப்பொழுதும் உங்களுக்கு சித்தமானால் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நான் பொய் சொல்லுகிறேனோ என்று உங்களுக்கு பிரத்யட்சியமாய் விளங்கும். யோபு வந்து பொய் சொன்னாரு. அத்தார் உத்தமரா இருக்கிறார், சன்மார்கனா இருக்கிறார், நீதிமானா இருக்கிறார். ஏன்? அவரிடத்தில் எந்த பொய்யுமே கிடையாது. உண்மையிலவரா இருந்தார். புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவங்க எல்லாரும் எப்படிப்பட்டவங்க? உண்மை உள்ளவங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவங்க எல்லாரும் எப்படிப்பட்டவங்க? உண்மை உள்ளவர்கள். அவங்கள பொய் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க புதிய மனுஷன் தைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யோபு புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள், நீங்கள் எல்லோரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். யோபின் நண்பர்கள் எப்படிப்பட்டவங்க? அவங்க எல்லாம் பொய்யை பிணைக்கிறவங்க, பொய்யை பிணைச்சு என்ன செய்யறவங்க, சொல்றவங்க. அப்ப யோபு எப்படிப்பட்டவர் இருந்தாரு? அவர் உண்மை இல்லவராக இருந்தார், பொய் பேசாதவராக இருந்தார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? யாரெல்லாம் பொய் சொல்றாங்களோ அவங்க இருதயத்தை நிரப்புறது யாரு? சாத்தான். நீங்க பொய் சொல்றீங்கன்னா பொய்யினாலும் உங்க இருதயத்தை என்ன பண்ணிக்கிறாங்க? சாத்தான் நிறைச்சிருக்கான்னு அர்த்தம். பொய் சொல்கிறவர்கள் நாசமடைவார்கள் சொல்றாரு இல்லைங்களா? இவங்க பொய் சொன்னதெல்லாம் என்ன ஆயிட்டாங்க? அனனியால் சப்பிரால் நாசம் அடைஞ்சிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. கர்த்தருடைய சபையில் இருந்தவங்க தான் என்னதான் பேசினாங்க? திட்டம் போட்டு பாவம் பண்றாங்க. என்ன சொல்றாங்க? பொய் சொல்றாங்க. பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்ப பொய் சொல்றவங்க இருதயத்தை யார் நிரப்புறது? சாத்தான். இல்லைங்களா? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம்
31 பாருங்க. என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவானவர் நான் பொய் சொல்லுகிறது இல்லை என்று அறிவார். பவுல் எப்படி இருக்கிறாரு? நான் பொய் சொல்ல மாட்டேங்கிறது யாருக்கு தெரியும்? பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரியும் சொல்றேன், தைரியமா சொல்றேன். பவுல் என்ன சொல்லல? பொய் சொல்லவில்லை. கிறிஸ்து என்ன சொல்லல? பொய் சொல்லவில்லை. பொய் சொல்றது யாருங்க? யோவான் 8:44 பாருங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். கடைசி பகுதியில் சொல்லும் பொழுது 8:44 யோவான்ல, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நிறைய பேருக்கு பொய் சொல்லலாம் வராது. சாத்தனுடைய துணை இருந்தா பொய் என்ன பண்ணலாம்? சொந்தமா எடுத்து பேசலாம். நிறைய பேருக்கு திடீர்னு பொய்லாம் வராது. அப்ப பொய்க்கே பழக்கப்பட்டவங்க அவங்க யாருடைய பிள்ளைகளா இருப்பாங்க? பிசாசின் பிள்ளைகள். யாரெல்லாம் பொய் சொல்றாங்களோ அவங்களுக்கு பிதா யாரு? பிசாசு. பிசாசு தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். தேவன் பிரிச்சு வச்சுக்கிறாரா வெள்ளை பொய் கருப்பு பொய்ன்னு? அதெல்லாம் எதுவுமே கிடையாது இல்லைங்களா? 2 தெசலோனிக்கேயர் 2:11-12 பாருங்க. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு, பாருங்க, சத்தியத்தை விசுவாசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், தேவன் எதை அனுப்பி விட்டுருவாருங்க? பொய்யை அனுப்பி விட்டுருவாரம்மா. பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக தேவன் எதை அனுப்புவாராமா? கொடிய வஞ்சகம். நீங்க இந்த பிரிவினை கொட்ட மக்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ஏன் பொய்யை விசுவாசிக்கிறாங்க? ஏன்னா சத்தியத்தில் அவங்க என்ன ஆகலைங்க? பிரியப்படல, அன்பு கூறல. சத்தியத்துல யாரெல்லாம் அன்பு கூறலையோ தேவன் அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக எதை அனுப்புவாரு? கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார். ரோமர் புஸ்தகம் 1:25 பாருங்க. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகளை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். சிருஷ்டிகளை தொழுது சேவியாம சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க எதை தொழுது கொள்றாங்க? பொய்யை. தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் ஊரும் பிராணிகள் விலங்குகளுக்காக மாத்திட்டாங்க இல்லைங்களா? அப்ப அவங்க எதை தொழுது கொள்றாங்க? அந்த விக்கிரக ஆராதனை செய்யறவங்க பொய்யை தான் தொழுது கொள்றாங்க. அது உண்மையா? அது உண்மையெல்லாம் கிடையாது. அந்த விக்கிரகங்கள் என்பது உண்மையா? அது உண்மையான தீபமா? இல்ல. அவங்க எதை சேவிக்கிறாங்கன்னா பொய்யை தான் சேவிக்கிறாங்க. அவங்க யாரை சேவிக்கல? தேவனை. விக்கிரக ஆராதனைய பொருளாசைன்னு. அப்ப யாருக்கெல்லாம் பொருளாசை இருக்கிறதோ அவங்க எதை சேவிக்கிறாங்க? பொய்யை தான் சேவிக்கிறாங்க. எதை சேவிக்கிறாங்க? பொய்யை சேவிக்கிறார்கள். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6:20-21 பாருங்க. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமின்றி பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கிருபையானது உன்னோடு கூட இருப்பதாக. இந்த வேத வாக்கியத்தை பாருங்க. ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் ஞானம் என்று அப்படின்னு சொல்றாரு. ஞானம்னா எது? என்ன சொல்றாரு? அறிவியல். கிரேக்க வேதாகமத்துல அந்த வார்த்தை என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குங்க? அறிவியல். நம்ம படிக்கிற அறிவியல்னா அது எதுல உருவாக்கப்பட்டது? பொய்யில உருவாக்கப்பட்டது. படிக்கிற அறிவியல் எப்படிப்பட்டதுங்க? இந்த பரிணாம வளர்ச்சிலாம் சொல்றாங்க இல்லைங்களா, அறிவியல் கண்டுபிடிப்புகள், அது எல்லாமே எப்படிப்பட்டதுதான்? தேவன் சொல்றாரு, ஞானம் என்று அறிவியல் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற அதெல்லாம் கொள்கையின் விபரீதங்கள். கொள்கையின், ஏன்னா சில என்ன செய்யறாங்கன்னா அறிவியலை பாராட்டுறாங்க, விசுவாசத்தை விட்டு என்ன ஆயிடுறாங்க? இந்த யூனிவர்சிட்டிலாம் போய் படிக்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் தங்களுக்கு பெரிய ஞானம் இருக்குதா நினைச்சிட்டு தேவன் இல்லைன்னு சொல்லிட்டு தான் வெளியே வருவாங்க. பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில படிக்கிறவங்க கடவுள் இல்லை என்ற கொள்கையோட என்ன செய்வாங்க? வெளியே வருவாங்க. காரணம் என்ன? அறிவியலை அவங்க என்ன செய்யறாங்க? நம்புறாங்க. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். தேவன் பூமிக்கு அடியில் என்ன இருக்குன்னு அவர் சொல்லிட்டார், சமுத்திரத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டார், மேல என்ன இருக்குன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் ஏதாவது தேவையா? இவங்க தேடுறாங்க. கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான டாலரை செலவு பண்ணி பூமி கடியில் என்ன இருக்குன்னு தேடுறாங்க. தேவன் சொன்னாரு, பூமி கீழே அக்னி தான் இருக்குன்ற, பூமி கீழே தண்ணி இருக்குன்ற,
சமுத்திரத்துல ஆழத்துல போக முடியாதுன்ற, மேல ஒண்ணுமே இல்லைன்ட்டார். எப்பயே சொல்லிட்டாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்து எல்லாமே சொல்லிட்டார். இவன் எல்லாத்தையும் விட்டு விட்டு பாக்குறான். என்னென்ன இருக்கு? ஒண்ணும் இல்லாங்களோ குடியிருக்க முடியாது, பூமி கடையெல்லாம் போக முடியாது. நீங்க 100 மீட்டர் ஆழத்துக்கு கீழே போனீங்கன்னா காது என்ன இருங்க, வெடிச்சிடும், மூளை நரம்புல வெடிச்சு செத்து போயிடுவான். தேவன் சொல்ல உள்ள நீ போகவே முடியாதுன்ற. உள்ள அந்த இது இருக்கு பாருங்க, பனிமலை கல்லுருவம் கொண்டு உள்ள இருக்குன்றார், பனி பாறைகள் உள்ள இருக்குன்றார். போய் இவங்க மோதினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுதுக்குள்ள என்ன இருக்குது. கப்பல்ல போய் பனிப்பாறை இருக்குன்னு தேவன் சொல்லிட்டார, எல்லாமே சொல்லிட்டாரு. நட்சத்திரத்துல போய் கூடு கட்டுறியா, அங்கிருந்து பிடிச்சி தள்ளிடுவேன்ற. இப்ப நஷ்டத்துல கூடு கட்டுறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது போக முடியுமா? அங்கெல்லாம் போக முடியாது. அறிவியல் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகு. குறிப்பா யார் விலகணும்? ஸ்கூல்ல படிக்கிறவங்க, காலேஜ்ல படிக்கிறவங்க. படிக்கிறீங்களா? அதை பார்த்து என்ன செய்யுங்க, எக்ஸாம்ல எழுதிருங்க. அதை ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, விசுவாசிக்க கூடாது, நம்பவே கூடாது. நாம் நம்ப வேண்டிய சத்தியம் எங்க இருக்குது? வேத வாக்கியத்துல தான் இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்க. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும். அப்ப தேவனுடைய நித்திய ராஜ்யத்துல யாரெல்லாம் போக மாட்டாங்க? பொய்யை பேசுறவங்க, பொய்யை நடப்பிக்கிறவங்க, இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. அடுத்து சொல்ல பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிறேன் இருக்கு இல்லைங்களா, பொய்யை விரும்பி அதை உருவாக்குகிற யாவரும் புறம்பெயர்ப்பார்ன்ற. நாடகங்கள், திரைப்படங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, எல்லாம் என்ன செய்யறாங்க, பொய்யை உருவாக்குறாங்க. அப்ப இதை பார்த்து அவங்க என்ன அதை நம்புறாங்க, இப்பெல்லாம் இருக்குன்னு நம்புறாங்க. அந்த பொய்யை உருவாக்குறாங்க பாருங்க. அந்த பொய்யை உருவாக்கி அதன்படி செய்கிற யாவரும் சீரியல், சினிமா, இந்த மாதிரி காரியங்கள்லாம் பாக்குறாங்க பாருங்க. எல்லாருமே எங்க தான் போவாங்க? அதை விரும்புறவங்க அக்னி கடலுக்கு தான் போவாங்க. இந்த வேத வாக்கியம் நமக்கு என்ன செய்யுதுன்னு அதெல்லாம் போதிக்குது. அப்ப நம்முடைய பழைய மனுஷனை நாம் களைந்து போட்டு மெய்யான புதிய மனுஷனை என்ன செய்யணும், தரித்து கொள்ள வேண்டும்.